லட்சுமியா? மகாலட்சுமி, இப்பவாவது உனக்கு வழி தெரிஞ்சதே. ஏதோ குழந்தை மோகன் மேல இருந்த பாசத்துல அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இத்தனை வருஷமா இந்த வீட்டு பக்கமே வராம இருந்துட்டியே. கண்ணை பாதுகாக்க இமை இருக்கும் போது கைக்கு என்னம்மா வேலை? லட்சுமி, என்ன இருந்தாலும் உனக்கு கல்லெஞ்சுதாம்மா. அப்படியே மனசை நான் கல்லாக்கலைன்னா மோகன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? பெத்தவளுக்கு இதை விட வேற என்னம்மா வேணும்? உங்க நிறைஞ்ச மனசுக்கு உங்களுக்கு ஒரு குறையும் வராதுமா. லட்சுமி, என்ன இது? பிள்ளை இல்லாத பெருங்குறையே தீர்த்து வச்ச புண்ணியவதினி, எந்த தாயும் செய்யாத பெரும் தியாகத்தை செய்த நீயா என் கால விழற? லட்சுமி, நீ நல்ல சமயத்துலதான் வந்திருக்க. 10 மாசம் சுமந்து பெத்தவளாச்சு, உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுமா? என்னம்மா விஷயம்? நம்ம மோகனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு எங்கம்மா பாத்திருக்க? பொண்ணோட தாயாரை கூட்டிட்டு வரதான் கார் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்ததும் நீயும் கூட இருந்து பேசி முடிவு பண்ணு. அம்மா, இவங்கதாம்மா சுமதியோட தாயார். சரி, அப்பா கிளப்புக்கு போயிருக்காரு, நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓ. லட்சுமி, நீ சங்கர் நர்சிங் ஹோம்லயா வேலை செய்யற? ஆமாமா. சுமதி யாரு? என் பொண்ணுதாமா. உன் புருஷன் அங்கதான் இருக்காரா? அதை ஏமா கேக்குறீங்க? ஏன்? அவர் குற்றவாளி இல்லைன்னு விடுதலையாகி எங்களை தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே எங்களை காணாமல் தேடி அலைஞ்சு கடைசியிலே ஒரு சத்திரத்தில் பார்த்தார். பார்த்தவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார். போனவர் திரும்பவே இல்லை. என் தலையெழுத்தம்மா. எவ்வளவுதான் ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க மனசுல சந்தேகம் வந்துட்டா அதுக்கு விமோசனம் ஏது? அவர் உன்னை சந்தேகப்பட காரணம் அப்போது கை குழந்தையாக இருந்த சுமதியை எம்மடியில் கண்டதுதான். சர்த்தா, புருஷன் ஜெயில, கொண்டாட்டி கையில குழந்தை. மானமுள்ள எந்த புருஷன் தான் இதே பொறுத்துக்கிட்டு அவளோட குடித்தனம் பண்ணுவான்? அம்மா, அவசரப்பட்டு நீங்களும் அவரை போலவே முடிவு கட்டிடாதீங்க. உங்களுக்கு மோகன் எப்படியோ அப்படித்தான் சுமதி எனக்கு. சுமதி உன் மகள் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் என் வயிற்றில் பிறந்தவனையே என் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு ஆதாரமும் இல்லையே. ஓஹோ, ஆதாரம் தேடிக்கொள்ளத்தான் இந்த அநியாயத்தை செய்யறியா? மோகனிடம் நேரடியா சொந்தம் கொண்டாட வழி இல்லை, அதனால மகளை விட்டே வலதுக்கு பிடிப்போம்னு பாத்தியா? ஏண்டி, மானத்தை தான் பறி கொடுக்க மனசாட்சி கூடவா இல்லாம போச்சு? சுமதிக்கும் மோகனுக்கும் காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு தான் மனசார நினைக்க கூட முடியாத பாதகத்தை நான் செய்தேன்னு வாய்க்கூசாமி சொல்றீங்களேம்மா, இது உங்களுக்கு நியாயமா? மானம் கெட்ட பேச்சு கூட இதுக்கு துணி மாட்டானே. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த வார்த்தையை யார் சொல்லக்கூடாதோ அவரே சொல்லிவிட்டார். மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆமாண்டி, மானத்தையும் மனசாட்சியும் பறிகொடுத்த ஒரு விபச்சாரி எதற்கும் கவலைப்பட மாட்டாள். ஆமா, அனாதை குழந்தைகளை வளர்க்கும் அத்தனை பேருக்கும் அந்த பட்டம் பொருந்துமானால் நானும் விபச்சாரிதான். என்ன கண்ணே, செய்யறதையும் செய்துட்டு என்னையே திருப்பி கேட்கறியா? போவழியே, இனி எந்த காலத்திலும் இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க கூடாது. போறேன், போறேன். உண்மை என்னைக்காவது வெளிப்படும் போது உங்க அவசர புத்திக்காக நீங்களே வருத்தப்படுவீங்க. யாரு? லட்சுமியா? அம்மா, என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன என்ன பயங்கர உலகம்டா இது. அம்மா, மோகன், சுமதியை நீ மணக்க முடியாது. அவளை மறந்து. அம்மா. ஆமாப்பா, இது நடக்க கூடாது. காரணம்? பொருந்தாத மனம். அவள் ஏழை என்பதனாலா? மோகன், இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதே. இந்த ஜென்மத்தில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, எந்த ஜென்மத்திலும் என்னால் சுமதியை மறக்கவே முடியாது. அப்படி இல்ல மோகன், எல்லாம் காரணத்தோட தான் சொல்றோம். நீ அந்த பொண்ணை மறந்துடு. மோகன், எல்லாம் உன் நன்மைக்காக தப்பா சொல்றோம். நல்ல இடமா பார்த்து நாங்களே ஏற்பாடு செய்யறோம். அம்மா, உங்க விருப்பத்துக்கு மாறாக நான் இதுவரையில நடந்ததில்லை, இனிமேலும் நடக்க போறதில்லை. ஆனா உங்களை ஒண்ணு கேட்கிறேன், தயவு செய்து இனிமே என் கல்யாணத்தை பத்தின பேச்சே எடுக்காதீங்க. மோகன், கனகா, என்ன சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அப்புறம் பேசலாவா? அம்மா, அவங்க வீட்டுல எதுக்கம்மா கூப்பிட்டாங்க? அம்மா, அங்க என்னம்மா நடந்தது? அம்மா,
அவங்க என்னம்மா சொன்னாங்க? சொன்னாங்கடி, என்ன வேசின்னு சொன்னாங்கடி, என்ன விபச்சாரின்னு சொன்னாங்கடி. அடி பாவி, உன்னால எனக்கு ஏற்பட்ட பழி கொஞ்ச நஞ்சமா? ஏண்டி, அவங்க எதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? சொல்லுடி, தெரியாது? தெரியும். தெரிஞ்சுதான் என்னை அனுப்பிச்சியா? தெரிஞ்சுதான் என்னை அவமானப்பட போக சொன்னியா? ஏண்டி, பிச்சைக்காரியின் பெண்ணான உனக்கு பெரிய எடுத்து பிள்ளையின் மேல் காதலா? காதலா? அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு அவமானமும் ஏற்பட்டது. ஆத்திரம் தீரலன்னா என்னை இன்னும் அடியுமா? சுமதி, இதுவரைக்கும் உன்னை கடுமையா பேசி அறியாத இன்னைக்கு கை நீட்டி அடிக்க வேண்டி வந்துருச்சு என்று கண் கல்கிறேமா. சுமதி, என் தங்கமே, மோகனுக்கும் உனக்கும் பொருந்தாது. நீ அவனை மறந்துடு. அம்மா, சுமதி, அம்மா, சுமதி. சுமதி, சின்ன டாக்டர் எப்பமா வருவாரு? நான் என்ன அவருக்கு அந்தரங்க காரியதர்சியா? ஏன் அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் வந்து அவர் பார்க்கணும்னு சொன்னாரு. 10 மணிக்கு வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் வர்ற நேரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. இனிமே ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏன் இந்த நோயாளி கேஸ் ஷீட்ல ஒண்ணுமே குறிப்பு எழுதல? 9 மணிக்கு மருந்து கொடுத்தீங்களா? மறந்துட்டேன். ஏன்? ஐம் சாரி, என் மனசு சரியில்லை. இது ஹாஸ்பிட்டல், நான் டாக்டர், நீங்க நர்ஸ். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய கடமையை செய்ய தவறிட்டா அதனால பாதிக்கப்பட போறது ஒரு நோயாளி, பதில் சொல்ல வேண்டியவன் நான். ஞாபகம் இருக்கட்டும். சுமதி. டாக்டர், இது ஆஸ்பத்திரி, நான் நர்ஸ். இங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது. சுமதி, ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. சுமதி, மன்னிக்கணும். நீங்க சொன்னது போல டாக்டர் நர்ஸுங்கிற முறையிலேயே பழகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை சுமதி, நான் சொல்றதை நம்பு. எனக்கும் புரியாம என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இப்ப நான் உன்னை கேட்டுக்கிறது, நீ என்ன ஒண்ணும் தவறா நினைக்க கூடாதுங்கிறதா. அதேதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க காட்டின பரிசுத்தமான அன்புக்கு பலன் கருதாத அன்பு செலுத்தினேன்னு தவிர நீங்க பணக்காரங்கிறதுக்காக உங்களோடு பழகல. உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டேனே தவிர உங்களை கட்டுப்படுத்த நினைக்கல. உங்களை கண்டு நான் மயங்கினேன்னு தவிர உங்களை மயக்க நினைக்கல. இது மத்தவங்க உணராது போனாலும் நீங்க உணர்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். சுமதி, நீ என்ன பத்தி தவறாகத்தான் நினைச்சிருக்கேங்கிறது உன் வார்த்தைகளே சொல்லுது. டைம் ஆயிடுச்சு, ஆபரேஷன் புறப்படுங்க. Cotton. Scalpel. I said scalpel. Sorry.
குளோரோஃபார்ம். வாட்? மயக்க மருந்து கொடுக்கலையே. I'm sorry. Excuse me. I'm not all right. ஏப்பா 2 நாளுக்கா இதெல்லாம் எதுக்கு? கூட 4 நாள் தங்க வேண்டி வந்துட்டா என்னமா செய்யறது? அதெல்லாம் இல்ல, எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்ப ஊருக்கு போற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மோகன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீ சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்க. கனகா சும்மா இரு. அவன் தான் மனசு சரியில்லை, ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிறான். போயிட்டு வரட்டுமே. வாப்பா. நான் வர்றேம்மா. மோகன், வாழ்க்கையில சில சமயம் நாம விரும்பாத நிகழ்ச்சிகளும் நடக்கிறது உண்டு. அதுக்காக மனசை தளர விடக்கூடாது. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டொன்றாகும், அன்றி அது வரினும் வந்த இதும். ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்போம். இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும் அது அவனை பாதிக்காது. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நர்ஸ், டாக்டர் மோகன் எங்க இருக்கார்? அவர் லீவ்ல போயிருக்கார். ஓ, ஏன் பெரிய டாக்டர் இருக்கார், வாங்க. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. தகப்பன மக கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு என்ன கவனிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறேன், பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். உன்னை பெத்தவன் ரொம்ப பாக்கியசாலி. ஏமா சிரிக்க? இந்த எக்ஸ்ரே பொம்பளை வார்டு போக வேண்டியது. இந்தாம்மா சுமதி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீங்களும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் எடுத்து வளர்க்கிற பொண்ணு எனக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்குது. இது கை குழந்தையா இருக்கும்போது இதை தூக்கிட்டு இவங்க அம்மா இங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்க. இப்ப என்னடானா என்ன வளர்க்குது? சார், இவங்க வந்து எத்தனை வருஷமாவது? அது ஒரு 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமா. பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நானே வரேன்.